வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் வாசன் செய்தியாளர். இது உங்களுடைய டாப் 1 இந்தியா 786 சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. சற்று முன் கிடைத்த தகவல் படி அவரை முதல்ல தூக்கணும், பிளான் போட்டு வேலை பார்த்த மூவரணி. சிஎம் விஜய்க்கு எகிரிய பிரஷர் என்ன ஆச்சு? விரிவான செய்திகளை செய்தியாளர் நம்முடைய வாசன் என்கிறார். சொல்லுங்கள் வாசன், என்ன நிலைமை இருக்கிறது? முதலமைச்சர் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் நியமிக்கப்பட்ட 3 முக்கிய நியமனங்கள் மற்றும் ரத்தான ஒரு நியமனம் ஆகியவை கோட்டை அதிகாரிகள் மத்தியில் கடந்த வாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் ஆட்சியின் உட்கட்சி மோதலினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. முதலமைச்சரின் விஜயின் அலுவலக பொறுப்பில் OSTD ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பதவியில் அவரது ஆஸ்தான ஜோதிடரான ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டார். இந்த பதவியின் முக்கிய பணி அரசு நிர்வாகத்தின் உண்மை நிலவரங்களை அதிகாரிகளுடைய உதவியுடன் முதலமைச்சருக்கு நேரடியாக தெரிவிப்பதாகும். அதே நேரத்தில் அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் முதலமைச்சரின் பொது நிகழ்வுகளை கவனித்துக் கொள்ளும் ஆலோசகராக விஜயின் நெருங்கிய தொழில் அதிபர் விஷ்ணு ரெட்டியும் நியமிக்கப்பட்டனர். இந்த 3 நியமன உத்தரவுகளும் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டன. ஆனால் ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டினுடைய நியமன உத்தரவு மட்டுமே முதலில் பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் உள்காரணம் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டியின் தந்திரமான திட்டமிடலாக கூறப்படுகிறது. இவர்களின் பின்னணியில் இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா என்கின்ற அதிகார வட்டாரங்கள் அரசு நிர்வாகத்தை தங்களுடைய அதிகார வட்டத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த மூவரின் முக்கிய நோக்கங்களாக இருந்தது. ஜோதிடர் ரத்தன் பண்டிட் முதலமைச்சர் விஜய் நேரடி பார்வையில் இருப்பதால் நிர்வாக கட்டுப்பாடுகள் அவருக்கு செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு முக்கியத்துவம் குறையும் என்பதை உணர்ந்த இந்த கோஷ்டி உடனடியாக ஆதவ் அர்ஜுனுடன் ஆலோசனை நடத்தியது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுதான் ஜோதிடர் நியமனத்தை வேண்டுமென்றே சர்ச்சைக்குள்ளாகி ரத்து செய்ய என்பதாகும். உத்தரவு வெளியான உடனே அவர்களின் ஊடக தொடர்புகள் மற்றும் சமூக ஊடக இன்ஃபுளுன்சர்கள் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஜோதிடரை அனுப்பிப்பதா, இதுதான் மக்களுக்கு வழங்கிய மாற்றமா, மூட நம்பிக்கை அரசு ஊக்குவிக்கிறதா என்ற கேள்விகள் பரவலாக எழுப்பப்பட்டன. இந்த விவாதங்கள் தமிழக எதிர்கட்சிகளாலும் உடனடியாக கையில் எடுக்கப்பட்டன. சட்டமன்றத்தில் ஜோதிடர் நியமனத்துக்கு எதிராக கடும் கண்டங்கள் இருந்தன. எதிர்பார்த்தபடி சர்ச்சை பெரிய அளவில் வெடித்ததா, இது பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த அழுத்தத்தை முதலமைச்சர் விஜயின் கவனத்துக்கு கொண்டு சென்று ஜோதிடர் நியமனத்தை ரத்து செய்ய வைத்தது இந்த மூவர் கோஷ்டி. இந்த நகர்வு வெற்றியடைந்ததாகவே அவர்கள் கருதினர். கோட்டை அதிகாரிகள் மத்தியில் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக மதிய உணவு இடைவேளையின் போது IAS அதிகாரிகள் இதை பற்றி பேசிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. கடந்த வாரம் கோட்டையின் லஞ்சில் எதிரொலித்த ஹைலைட் சமாச்சாரம் இதுதாங்க என அதிகாரிகள் BSOக்கள் கூறினர். இந்த சம்பவம் தாவேகா ஆட்சியினுடைய ஆரம்ப காலத்திலே உள்கட்சி அதிகார பேட்டி தீவிரமடைந்திருப்பதை உணர்ந்துகிறது. முதலமைச்சர் விஜயின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களுக்கு இடையான போட்டி நிர்வாகத்தின் செயல்பாட்டை எப்படி பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை மேலும் விஸ்வரூபம் எடுக்க முயற்சிக்கின்றன. ஜோதிட ஆலோசனையில் அரசு நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டும் அவர்கள் இந்த ரத்து முடிவை மக்கள் அழுத்தத்திற்கு அரசு தலை வணங்கியது என கொண்டாடுகின்றனர். ஆனால் அதிகார வட்டாரங்கள் மற்றொரு உண்மையை சுட்டிக்காட்டினர். ஜோதிடர் ரத்தன் பண்டிட் மீதான நம்பிக்கை முதலமைச்சருக்கு இன்னும் இருப்பதாகவும் இந்த ரத்து முடிவு தற்காலிகமானது மட்டுமே என்பதும் பேசப்படுகிறது. தாவேகா ஆட்சியின் முதல் சில மாதங்களிலேயே வெளியிடப்பட்ட இந்த உட்கட்சி சூழ்ச்சி வரும் நாட்களில் மேலும் பல சர்ச்சைகளுக்கும் வழிவகுக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் அஞ்சுகின்றனர். மக்கள் எதிர்பார்க்கும் வெளிப்படையான தூய்மையான நிர்வாகம் அமையுமா அல்லது அதிகார போட்டிகளால் ஆட்சி பலவிடப்படுமா என்பதை நேரம்தான் பதில் சொல்லும் என்று எதிர்க்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இது உங்களுடைய டாப் 1 இந்தியா 786 பாருங்கள். உங்களுடைய செய்தியாளருடன் இணைந்திருங்கள். வாசன் செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்கள்.